வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. நமஸ்காரம் தசரதராமன். வாங்க இருவாள். என்ன தாடி இல்ல? வீட்டுல விசேஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த அலையில எழுத்து என்ன கேட்காதுங்க. எதுக்கு தேங்காய் உடைக்கிறேன்? ஒரு சிக்கலான கேஸ், அதை ஜெயிச்சுட்டேன். கேஸ் ஜெயிச்சா விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது என் வழக்கம். டன். சித்தி விநாயகர் இல்லையா? அது என்னமோ ஏறுவாள். சின்ன விஷயத்தை கூட நான் விநாயகரை வேண்டிக்குவேன். பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது பஸ் சீக்கிரம் வந்தா உனக்கு 10 பைசா போறேன்னு வேண்டிக்குவேன். டன். பஸ் வந்துரும். எப்படி நம்ம வீடு பயங்கரமாயிட்டு இருக்கு. பல்லாவரத்தில் இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருந்து எதுக்காம வந்து தனியா வாசம் பண்றேன்? என் கட்சிக்காரனா மயிலாப்பூர் சுத்தியே இருக்கான். அதனாலதான் வாரத்தில் 5 நாள் மயிலாப்பூர் வாசம், வீக்கெண்ட் 2 நாள் இங்க பல்லாவரம். அது இன்னொரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சுத்த செய்வோம், என் ஒய்ஃப் அசைவம். சிவா 5 நாள் அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நமஸ்காரம். வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். எப்படின்னு கேட்கப்படாதா? எப்படி? இவன் பல்லாவரத்துல இருக்கான். She never disturbs me in மயிலாப்பூர். So நான் எல்லா கேஸையும் ஜெயிச்சு போறேன். சௌக்கியமா இருக்கேன். என்ன ஒரு குறை, இது வரைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படல. சித்தி விநாயகர் கைவிட மாட்டேன். கைகூடனா 108 தேங்காய் உடைப்பேன். டன். 108 தேங்காயா? அதுக்கு தனி ரேட்டு பிக்ஸ் பண்ணிருக்கேன். புத்திர பாக்கியத்துக்கு 108.